அனைவருக்கும் வணக்கம். முருகனுடைய மயில் வாகனம். முருகனுடன் ஏன் மயில் குறியீடு வைக்கப்பட்டது? முனைவர் திரு பாண்டியனையாவின் ஆய்வின்படி மயில் என்பது முருகன் பலூனில் பறந்ததை குறிக்கும். முருகன் உலகை சுற்றி வந்தது பலூனில்தான். வாயு உள், அதுதான் மாயுள் மயிலாச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். காற்று, அதாவது வாயு உள்ளே உள்ளதுதானே பலூன். வாயு பிளஸ் உள், வாயுள், மாயுள், மாயில், மயில். ஆக சொல்லாய்வுப்படி மயில் பலூனை குறிக்கிறது. அதாவது பலூனை குறிக்கும் பிற்கால சொல்தான் மயில் என்பது. முருகன் காலத்தில் மயிலுக்கு ஒலியல் என்றுதான் பெயர். அப்படியானால் மயில் எனப்பட்ட பலூனைத்தான் ஒலியலான ஒயிலை குறிக்கும்படி அதன் பெயரை மயில் என்று பிராமணர் மாற்றியுள்ளனர். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வுலகில் வாழ்ந்த தலை சிறந்த மனிதர், போர் வீரர், பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி, அது மட்டுமில்லாமல் ஆன்மீகத்தின் உச்சத்தை தொட்டவர், கடவுள் நிலை அடைந்தவர் முருகன். மயிலெல்லாம் உட்காந்து பறந்துட்டு உலகம் முழுக்கெல்லாம் சுத்த முடியாது. இது சாத்தியமற்ற ஒன்று. அப்போ உலகத்தை சுற்றுவதற்கு ஒரு வண்டி தேவை. கடல் வழியில் உலகத்தை சுத்த முடியும், இல்லைன்னா வாயுவுள், அதாவது இந்த ராட்சச பலூன்கள் மூலமாக உலகத்தை சுற்றலாம். அதனால் இந்த வாயுவுள் தான் மயிலும் ஆயிருக்கு. ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அதுதான் முருகனுக்கு கூட மயில் இருக்கிறது இந்த காரணம்தான். அப்போ நம்ம மயில் இல்லாமல் தானே வணங்கணும், முருகன் ஃபோட்டோலேருந்து மயிலை எடுத்துடலாம்ல அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்டிருந்தாங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகமும் இருந்தது. முருகனுக்கும் மயிலுக்கும் வேறு ஏதாவது தொடர்பு இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகமே எழுந்தது. அது ஏன்றது இப்போ லைனாக சொல்கிறேன் பாருங்கள். முருகனுக்கும் மயிலுக்கும் மிக முக்கியமான தொடர்பு ஒன்று இருக்குது. இந்த அகத்தியர் பேட்டரி, அகத்திய சம்ஹிதா. அறிவர் திரு பாண்டியனையா இதையும் டீகோட் பண்ணி போட்டிருப்பார். ஆதிகாலத்தில் தமிழரிடத்தில் மின்சாரம் உருவாக்கும் திறன் இருந்தது என்பதை நிறுவும் ஆதாரங்கள். விழியத்திற்கு பின்னூட்டமிட்ட நிஜந்தன் அன்பழகன் என்பவர் பின்வருமாறு எழுதினார். சம்ஸ்தப்ய மிருண்மாய பத்ரே தாமிரபத்ரம் சுசான்ஸ்கிருதம் சன்யோகத்யதே தேஜோ மித்திரவருண சங்கதியம். ஆவணத்தில் உள்ளவை சமஸ்கிருத எழுத்துக்கள் என்பதால் சமஸ்கிருத வல்லுநரான சகசிரபுத்தே அவர்களை அணுகினார் கிருஷ்ணாஜி. அதை படித்த சகசிரபுத்தேவிற்கு ஆச்சரியம். மிகப்பெரிய அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் அதில் இருப்பதை அவர் அறிந்தார். உடனே அவர் அதை பொறியியல் வல்லுநர் ஹோல் என்பவரிடம் கொடுத்து மேலும் ஆராயச் சொன்னார். கிருஷ்ணாஜியும் ஹோலும் சேர்ந்து அந்த ஆய்வை மேற்கொண்டனர். சமஸ்கிருத ஸ்லோகத்தில் உள்ளபடியே அவர்கள் ஒரு மின்கலத்தை வடிவமைக்கும் முயற்சியில் இறங்கினர். அப்போது அவர்கள் சிகிக்ரீவம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாமல் திணறினர். அப்போது ஒரு சமஸ்கிருத அகராதியில் அதற்கான அர்த்தம் மயிலின் கழுத்து என்றிருந்தது. உடனே அவர்கள் மயில்கள் சரணாலயத்திற்கு சென்று அங்கு இருந்த தலைமை பொறுப்பாளரிடம் இது குறித்து விசாரித்தனர். அப்போது அவர் அந்த சொல்லின் அர்த்தம் மயில் கழுத்து அல்ல, மயில் கழுத்தை போன்ற நிறமுடைய பொருள் என்றார். ஆய்வாளர்கள் இருவரும் அது குறித்து சிந்திக்கையில் காப்பர் சல்பேட் தான் மயிலின் கழுத்தை ஒத்த நிறம் கொண்டதாக இருக்கும் என்று கண்டறிந்தனர். மின்கலத்தை வடிவமைக்கும் பணியை மீண்டும் அவர்கள் தொடங்கினர். சில மணி நேரங்களில் மின்கலம் தயாரானது. இந்த அகத்தியர் பேட்டரி பாடல்ல நாம கவனிக்க வேண்டிய விடயம் என்னதுன்னா, இந்த மயில் கழுத்து. அப்போது ஒரு சமஸ்கிருத அகராதியில் அதற்கான அர்த்தம் மயிலின் கழுத்து என்றிருந்தது. மயிலின் கழுத்து என்றிருந்தது. கரண்ட்டை உருவாக்குறதுக்கு காப்பர் சல்பேட் போடணும். காப்பர் சல்பேட் ப்ளூ கலரில் இருக்கும். அதற்கு மறைமுக குறியீடா மயில் கழுத்துன்னு எழுதப்பட்டிருக்கு. அதே போல் இந்த அகத்தியர் பேட்டரியுடைய பெயர் மித்திர வர்ண சக்தி. இது நம்ம முருகனை குறித்த பெயர். மித்திரன், வித்து திறன், இது முருகனுடைய பெயர். பாண்டியனையாவின் ஆய்வின்படியும் முருகனால் கரண்ட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த ரெசிஸ்டன்க்கு ஓம், அப்புறம் வோல்ட், இது எல்லாமே முருகனை குறித்த பெயர் அப்படின்றதெல்லாம் வச்சு சொல்லியிருப்பார். இப்போ நாம் இங்கே பார்க்க வேண்டியது என்னதுன்னா, முருகனால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கரண்ட் இருக்குல்ல, இதுக்கு சம்மந்தமே இல்லாத குறியீடா ஏன் மயில் கழுத்துன்னு வைக்கணும்?
மயிலின் கழுத்து என்றிருந்தது. மயிலின் கழுத்து என்றிருந்தது. இப்போ ப்ளூ கலருக்கு பதிலாக மயில் கழுத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வேறு என்ன வேணால் சொல்லியிருக்கலாமே. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் மயில் கழுத்துன்னு சொல்லணும்? அப்போ இங்கே முருகனை குறிக்கிறதுக்குன்னே வேணும்னே மறைபொருளாக மயில் கழுத்துன்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த மயில் கழுத்து ரகசியம் இதில் மட்டும் முடியல. இன்னும் ஒரு மிகப்பெரிய ரகசியமும் இருக்குது. அது என்னதுன்னா ஓம் மந்திரம். இந்த ஓம் மந்திரம் முருகனால் உருவாக்கப்பட்டது. இது பலருக்குமே தெரியும். முருகனுடைய பிரணவ மந்திரம் ஓம். இந்த ஓம் இருக்குல்ல, இந்த வார்த்தை சிந்து சமவெளி நாகரிகத்திலையுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ஓமை இப்படி போடுவாங்க. இது இப்போ ஸ்வஸ்திக்குன்னு சொல்கிறாங்கள்ல, தமிழில் சுழற்றியம். இதுதான் ஓமுக்கான சிந்து நாகரிக குறியீடு. முனைவர் திரு பாண்டியனையாவின் ஆய்வின்படி இந்த ஓம்ன்ற வார்த்தையுமே முருகனால் உருவாக்கப்பட்டது. சிந்துவெளி எழுத்துக்களில் ஒன்றுதான் ஸ்வஸ்திகா என்ற எழுத்து. இது சுழல்வது போன்ற வடிவம் கொண்ட எழுத்து. சுழற்றியம், சுவற்றியம், சுவத்திகம், ஸ்வஸ்திகா என்று சுழற்சி என்ற மூலத்திலிருந்து இந்த சொல் வந்திருக்கலாம் என்று அறிஞர் குணா அவர்கள் கருத்து சொல்லியுள்ளார். ஸ்வஸ்திகா என்ற இந்த சொல் சமஸ்கிருத சொல்லாக முன்பு தவறாக கருதப்பட்டது. ஆனால் இந்த சொல்லின் உச்சரிப்பு ஓம் என்று நிறுவியவர் சிந்துவெளி ஆய்வாளரான முனைவர் ரா மதிவாணன் அவர்கள். இந்த ஓரெழுத்து அசைச்சொல் எப்படி உருவானது என்பதையும் மதிவாணன் ஐயா விளக்கியுள்ளார். ஒலியல் என்ற பெயர் கொண்ட மயிலின் வடிவத்தில் ஓ என்ற எழுத்து உருவாக்கப்பட்டதாக சொல்கிறார் மதிவாணன் ஐயா. ஆனால் சிந்துவெளி எழுத்துக்களில் நெடில் ஒலிக்கு தனி குறியீடுகள் இல்லை என்கிறார். 2 ஓ எழுதினால் அது ஓ என்று கருதப்படுமாம். அதே வழமை இன்றும் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் உள்ளதை நாம் அறிவோம். சான்றாக பூஸ்ட் என்ற சொல்லை பாருங்கள். அடுத்து ஓம் என்ற ஒலியின் இம் ஒலிக்கு சிந்துவெளியில் பிளஸ் போன்ற குறியீடு இருந்ததாக மதிவாணன் ஐயா சொல்கிறார். இதற்காக 2வது ஓ எழுத்தை 90 டிகிரி சுழற்றி 1வது ஓவின் மீது ஏற்றி எழுதினால் ஸ்வஸ்திகா வரும். இந்த 2 ஓ எழுத்துக்களும் குறுக்கிடும் இடத்தில் இம் ஒலிக்கான பிளஸ் குறி இயல்பாகவே வருகிறதல்லவா? ஆக ஸ்வஸ்திகா குறிக்கும் ஒலி ஓம் என்பது இப்போது புரிகிறதா? இந்த ஓம்ன்ற வார்த்தை ஒரு மிக முக்கியமான மந்திரம். அதுவும் இந்த குண்டலினி எழுப்புவதற்கு மிக மிக முக்கியமான மந்திரம். நம்மளுடைய மனம் விழியத்திலையும் சொல்லியிருப்போம். ஓம் எப்படி சொல்லணும் அப்படின்றத மனம் விழியங்களையும் போட்டிருப்போம். இப்படி குண்டலினி எழுப்புவதற்காக மிக முக்கியமான மந்திரமான இந்த ஓம் மந்திரம், இதை கண்டுபிடிச்சது நம்மளுடைய முருகன். இதில் ஆச்சரியமான விடயம் என்னதுன்னா, இதுலேயும் பாருங்களேன், மயில் கழுத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒலியல் என்ற பெயர் கொண்ட மயிலின் வடிவத்தில் ஓ என்ற எழுத்து உருவாக்கப்பட்டதாக சொல்கிறார் மதிவாணன் ஐயா. முன்னாடியும் என்ன பார்த்தோம்? முருகன் உருவாக்கிய கரண்ட், மித்திரவர்ண சக்தி, அகத்தியர் பேட்டரி, அதுலேயுமே மறைபொருளா மயிலின் கழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயுமே மறைபொருளா ஓம் மந்திரத்துக்குள்ள மயில் கழுத்து இருக்கு. இந்த அகத்தியர் பேட்டரி கூட சமஸ்கிருதத்தில் இந்த பிண்டாரிகளால் திட்டமிட்டு மாற்றி எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இது 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள வார்த்தை. இது முருகனால் உருவாக்கிய வார்த்தை. இந்த சிந்து சமவெளி வார்த்தையுமே மயில் கழுத்தை வச்சு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுலேருந்து நமக்கு நல்லாவே தெரிய வருது, முருகனுக்கும் மயிலுக்கும் இன்னும் ஒரு மிக முக்கிய தொடர்பு இருக்குது. அது பல ஆயிரம் ஆண்டு காலமாக ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பேசின ஒரு சில விடயங்களை கனெக்ட் பண்ணி பார்ப்போமா? முருகன் இந்த ஓம் மந்திரத்தை கண்டுபிடிச்சார்ல, இது எதற்காகனா மிக முக்கியமாக குண்டலினியை எழுப்புவதற்கு. இந்த குண்டலினி சக்தியானது ஆன்மீகத்தில் மிக முக்கியமான ஒன்று. இந்த குண்டலினி சக்தியை முதலில் எழுப்பியவர் சிவன். அதனால தான் சிவன் கழுத்தில் இந்த பாம்பு குறியீடு இருக்கும். அதாவது சிவன் முதல்ல குண்டலினியை எழுப்பியிருக்காரு அப்படின்ற குறியீடு தான். சும்மாலாம் யாரும் கழுத்தில் பாம்பு போட்டு போகிறது கிடையாது. கடவுள் படங்களில் இருப்பது எல்லாமே சிம்பாலிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான். அப்போ இந்த சிவன் கழுத்தில் உள்ள பாம்பு எதை குறிக்குது? சிவன் குண்டலினியை எழுப்புனதை குறிக்குது. அதே பாம்பு முருகன் காலுக்கிட்ட இருக்கும். இது எதை குறிக்குதுன்னா, இதற்கும் பாண்டியனை ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காரு. என்னது? சிவன் ஆக்சிடென்டலாக குண்டலினியை எழுப்பியிருக்காரு. சிவனுக்கு அப்புறம் பல ஆயிரம் ஆண்டுகள் காலகட்டத்துக்கு அப்புறம் வந்தவர் முருகன்.
அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா குண்டலினியை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கார். குண்டலினி எழுப்பும் ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ஆன்மீக பயிற்சியை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால தான் அந்த குறியீடாக முருகன் காலுக்கிட்ட அந்த பாம்பு இருக்குது. இதுவரையும் ஏற்கனவே கண்டுபிடிச்சு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆய்வை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம். இதை இன்னும் கொஞ்சம் ஒத்து பாருங்களேன். முருகன் காலுக்கிட்ட பாம்பு இருக்குன்னு சொல்கிறாங்கள, அது சும்மா முருகன் காலுக்கிட்ட இல்லை, முருகனுடைய மயில் பாம்பை மிதிச்சிருக்கு. இது எல்லா ஃபோட்டோலையும் எல்லா பழைய சிலைகள்லையும் இப்படி தான் இருக்குது. முருகன் காலுக்கிட்ட பாம்பு வெறுமனே முருகன் காலுக்கிட்ட இல்லை, மயில் அந்த பாம்பை மிதிச்சிருக்கு. அப்போ இந்த குறியீடுகள் மூலமாக மறைமுகமாக நம்மக்கிட்ட என்ன சொல்ல வராங்க? நம் முன்னோர்கள் குறியீடுகளாக ஒன்றை வைக்கிறாங்கன்னா அதுக்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். அதுவும் பாருங்கள், இந்த பாம்பை மயில் கொல்லலை, பாம்பு இறந்து போல, இந்த பாம்பை மிதித்து அடக்கியிருக்கு. மயிலை கொண்டு பாம்பை அடக்கியதற் போல் இருக்குது. அப்போ இதற்கு என்ன அர்த்தம்? பொதுவாகவே மயிலுன்றது பாம்புக்கு எதிரி தான், பாம்பை அடக்கக்கூடிய ஒன்று. அப்போ ஏற்கனவே பாம்புன்றது குண்டலினி சக்தின்றதை பார்த்தோம். அப்போ இந்த பாம்பை மயில் அடக்கி ஆள்வது என்பது குண்டலினி சக்திக்கும் மயிலுக்கும் உள்ள ஏதோ ஒரு தொடர்பை குறிக்குது. மயிலை வச்சு இந்த குண்டலினி ஆற்றலை ஏதோ ஒன்று பண்ணுறோம். மயில்னா உடனே பறவை மயில் கிடையாது. மயில் என்பது இந்த பாம்பை போல ஒரு குறியீடு தான். இந்த குறியீடில் என்னவோ ஒரு மறைபொருள் இருக்குது, நம்ம அதை தான் பார்க்கணும். அப்போ இதுவரையும் நம்ம பார்த்தது என்னது? முருகன் பலூனில் பறந்தது, அதுதான் வாயுல் மயிலாச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? முருகனுக்கும் மயிலுக்குமே வேறு மிக முக்கிய தொடர்புகளும் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு இந்த மித்திரவர்ண சக்தி, இதில் அகத்தியர் மறைமுகமாக மயில் கழுத்துன்னு குறிப்பிட்டிருக்காரு. காப்பர் சல்ஃபேட் கலர் இருக்குல்ல, இந்த கலரை குறிக்கிறதுக்கு இதை போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நிறத்தை குறிப்பதற்கு வேற என்ன வேணால் நம்ம சொல்லியிருக்கலாம்ல. இந்த நீல நிறத்தை குறிக்கிறதுக்கு வெறும் மயில் மட்டுமா இருக்குது? அதே மாதிரி தான் இந்த ஓம் மந்திரம், குண்டலினி சக்தியை எழுப்புவதற்கு மிக மூல மந்திரமான இந்த ஓம் மந்திரம். இந்த ஓம்ன்ற வார்த்தையுமே மயிலின் கழுத்தை வைத்து தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன் இங்கே வேற பறவையை நம்ம போட்டிருக்க கூடாதா? எத்தனையோ பறவைகளுக்கு இது மாதிரியான கழுத்துகள் இருக்கே, ஏன் இங்கேயும் மயில் குறியீடு இருக்கணும்? அப்போ குண்டலினி எழுப்புவதற்கும் மயிலுக்கும் என்ன தொடர்பு? அதே போல் முருகன் படங்களில் முருகன் சிலைகளில் பார்த்தாலும் தெரியும், குண்டலினி சக்தியை குறித்த இந்த பாம்பு முருகனின் காலு கீழே மட்டும் இல்லை, அந்த பாம்பை மயில் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. பாம்பை அடக்கி ஆண்ட மயில். அப்போ இங்கேயுமே குண்டலினி சக்திக்கும் மயிலுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. இந்த தொடர்பு என்பது நம் முன்னோர்களால் மறைக்கப்பட்ட மறைமுக குறியீடாக இருக்கலாம். இந்த ரகசியத்தை நாம் அனைவருமே தேடி கண்டுபிடிக்கணும். நிச்சயமா நம்ம எல்லாரும் சிந்திக்க ஆரம்பிச்சோன்னா இதற்கான விடையும் கிடைத்தே தீரும். இந்த குண்டலினிக்கும் மயிலுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கா அப்படின்னு இணையத்தில் தேடும்போது வள்ளலாரின் ஒரு பாடலும் நம்ம கண்ணில் தென்பட்டது. நம் அருட்பெருஞ்சோதியார் அவருடைய ஆன்மீக அனுபவத்தை மயிலின் மறைமுக குறியீடு வச்சு சொல்லியிருக்கார். அதே போல் மயிலுக்கும் வாசி யோகத்துக்குமே மிக நெருங்கிய தொடர்பும் இருக்குது. அப்போ நிச்சயமாக நம்ம அனைவரும் சேர்ந்து இந்த கண்ணோட்டத்திலையும் ஆய்வு செஞ்சு பார்க்கணும். கண்டிப்பாக பதில் கிடைக்கும். மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.